ஃப்ரெண்ட்ஸ் அனைவருக்குமே வணக்கம். நேற்று முதல் நாள் வந்து பார்த்திங்கன்னா மகா சிவராத்திரி சேலம் சுகவனேஸ்வரர் கோவிலில் பக்தர்களை இந்த இந்து அறநிலையத்துறை அதிகாரி எப்படி வழி நடத்துறாரு அப்படிங்கிறத இந்த வீடியோ பாருங்க. சிவராத்திரி கோயில் இருக்கிறது சிவராத்திரி வெளியே என்ன சிவராத்திரி நாம தான் திருடவா வந்துருக்கோம். சாமி கும்பிட தானே வந்துருக்கோம். நிம்மதியா சாமி கும்பிடலாம்னா இங்க வந்து நமக்கு பைத்தியம் பிடிச்சி போயிருக்கு. மட்டும் ரோதனைக்கு காசு 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 காசை ஹிந்து அறநிலையத்துறை அதிகாரிகள், ஹிந்து அறநிலையத்துறை அமைச்சர் தொடர்ந்து ஹிந்துக்கள் கோவில்களுக்கு வரவே கூடாது அப்படிங்கிற நோக்கத்தில் தான் செயல்பட்டு இருக்காங்க அப்படிங்கிறதுக்கு இந்த வீடியோவே சாட்சி. ஹிந்துக்கள் வந்து காசு மட்டும் கோவில் உண்டியலில் நல்லா கை நிறைய போட வேண்டும், ஆனால் கோவிலில் கொஞ்ச நேரம் மகா சிவராத்திரிக்கு உட்கார்ந்து சிவனை வழிபடுவதற்கு அனுமதி கிடையாது. அதே மாதிரி கோவிலுக்கு வரும் பக்தர்களை எவ்வளோ கேவலமாக கீழ்த்தரமாக இந்த அதிகாரிகள், ஹிந்து அறநிலையத்துறை அதிகாரிகள் இவங்க நடத்துகிறாங்க அப்படிங்கிறத இந்த வீடியோவில் பாருங்கள். இந்த வீடியோவை பகிர்ந்தது சரவண பிரசாத் பாலசுப்ரமணியம் அப்படிங்கிறவர் தான் இந்த வீடியோ வந்து பகிர்ந்திருக்காங்க. பாஜகவோட ஆதரவாளர். இவர் என்ன போட்டிருக்காரு அப்படின்னு பார்த்தீங்கன்னா, சேலம் சுகவனேஸ்வரர் கோவிலில் பக்தர்களை இந்த அறநிலையத்துறை நடத்தும் வழிமுறையை பாருங்கள். நேற்று மகா சிவராத்திரியை முன்னிட்டு இரவு வழிபாடு, மக்கள் கடும் அவதி, இது வன்மையாக கண்டிக்கத்தக்கது அப்படின்னு நம்ம சரவண பிரசாத் பாலசுப்ரமணியம் அவர்கள் வந்து அவருடைய ட்விட்டர் பதிவில் இந்த வீடியோவை பகிர்ந்து அவர் போட்டிருக்காரு. ஹிந்து அறநிலையத்துறை தயவு செஞ்சு ஹிந்து கோவில்களை விட்டு வெளியேறுங்கள் அப்படின்னு பாஜக ஆதரவாளர்கள் மற்றும் ஹிந்து முன்னணி அமைப்பினர் என அனைவரது கோரிக்கையாகவும் பார்க்கப்படுகிறது. கண்டிப்பாக இந்த மாதிரி அதிகாரிகள் இருக்கிறதுனால, ஹிந்து அறநிலையத்துறை அதிகாரிகள் ஒட்டுமொத்தமாக இது போல செயல்களில் ஈடுபடுவதனால ஹிந்து பக்தர்கள், ஹிந்து மக்கள் வந்து கோவில்களுக்கு செல்வதை பாதியாக குறைக்கப்படுகிறது. அது மட்டும் இல்லாமல் நீங்கள் பழனி கோவிலில் பார்த்தீங்கன்னா 1008 பிரச்சனைகள் இந்த ஹிந்து அறநிலையத்துறை மூலமாக ஒவ்வொரு நாளிலும் ஏற்பட்டு கொண்டிருக்கிறது. இதற்கு முக்கிய காரணம் ஹிந்து அறநிலையத்துறை. அவர்களுக்கு ஒரே நோக்கம், கோவில்கள் மூலம் வரும் இந்த வருமானம், இந்த காசு தான் அவங்களுக்கு முழு குறிக்கோளாக இருக்குது. அந்த காசை கோவிலுக்கு செயல்படுத்துகிறாங்களா அப்படிங்கிறது கேட்டால் தெரியாது. ஆனால் வேறு எந்தெந்த விஷயங்களுக்கு கோவிலில் வரும் வருமானங்களை செயல்படுத்திட்டு இருக்காங்க, செலவுப்படுத்திட்டு இருக்காங்க அப்படிங்கிறத ஒரு முழு லிஸ்ட்டாக நீங்கள் ஹிந்து அறநிலையத்துறையை வந்து காட்டுங்க. இவ்வளோ வருமானம் வந்திருக்கு, நாங்கள் இந்த செலவு பண்ணியிருக்கோம், மீதி இவ்வளோ அமௌண்ட் இருக்குது அப்படிங்கிறத டீட்டெயிலாக நீங்கள் சொல்லுங்கள், நாங்கள் வந்து இணையதளத்தில் பார்த்துக்கிறோம். அதுவும் ஒரு ப்ராப்பரான ஒரு ரிசல்ட்டை வந்து நீங்கள் சொல்ல மாட்டீங்க. எவ்வளோ அமௌண்ட் வந்திருக்கு அப்படிங்கிறத ரெக்கார்டை வந்து நீங்கள் காட்ட மாட்டீங்க. கண்டிப்பாக தமிழகத்தில் ஹிந்து அறநிலையத்துறை ஹிந்து கோவில்களில் இருக்கக்கூடாது. இந்த வீடியோவை பார்த்துட்டு கண்டிப்பாக எல்லாருக்குமே ஷேர் பண்ணுங்கள் நண்பர்களே.